Hi guys, I am Deepika. Welcome back to Phoenix Academy of English. In today's lesson, we are going to look at some of the vocabularies related to laundry. இந்த laundry அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னா நம்ம வாஷிங் மெஷின் அண்ட் துவைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரூமை மென்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம லாண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் துவைக்கப்பட வேண்டிய துணிகள் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம வந்து லாண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், த வாஷிங் மெஷின் இஸ் இன் த லாண்ட்ரி அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லைன்னா த வாஷிங் மெஷின் இஸ் இன் த லாண்ட்ரி ரூம் அப்படின்னு சொல்கிறனாலும் சொல்லலாம். இப்போ செகண்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி பேஸ்கெட். இப்போ நம்ம துவைக்கிறதுக்காக வச்சுருக்க துணிகளை வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த லாண்ட்ரியை ஸ்டோர் பண்ணுற இந்த பேஸ்கெட்டோட நேம் வந்து இட்ஸ் அ லாண்ட்ரி பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பதிலாக சில பேர் வந்து பேக் யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து லாண்ட்ரி பேக் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னா, we usually keep our laundry in the laundry basket. We usually keep our laundry in the laundry basket. இப்போ நான் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாஷிங் மெஷின் அப்படின்றது நமக்கு தெரியும், அண்ட் வாஷிங் பவுடர் அது நமக்கு தெரியும். அண்ட் சோப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாஷிங் சோப் ஆர் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே வந்து நீங்கள் லிக்விடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து அது லிக்விட் சோப்புன்னு சொல்லணும், இல்லைன்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் துணியை வந்து அலசுவோம் இல்லையா, அந்த ரின்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக நம்ம அதை ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். ஸோ கண்டிஷ்னர்னு சொல்லலாம் ஆர் சாஃப்ட்னர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நான் பண்ணுற ஆக்ஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஹேங் அவுட் த வெட் கிளாத்ஸ் ஆன் த க்ளோத்ஸ் லைன். ஸோ க்ளோத்ஸ் லைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோப்போ இல்லை வயரோ வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்காக கட்டியிருப்போம் இல்லையா, அதை வந்து க்ளோத்ஸ் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ ஹேங் அவுட் த க்ளோத்ஸ் ஆன் த க்ளோத்ஸ் லைன் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோத்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ளூரல் நவுன். இப்போ நான் ஒரே ஒரு துணியை தான் காய வச்சுருக்கேன். இந்த ஒரு துணி அப்படின்னு நம்ம தனியாக சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லணும்னா, அ பீஸ் ஆஃப் க்ளோதிங் அப்படின்னு சொல்லணும். அதே வந்து துணிகள் அப்படின்னு மொத்தமாக சொல்லும்போது நம்ம வந்து க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு துணியை நம்ம சொல்லும்போது அ பீஸ் ஆஃப் க்ளோதிங் அப்படின்னு சொல்லணும். இப்போ துணிக்கு போடுற இந்த பொருளை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை வந்து பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஇஜி, பெக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். இப்போ வந்து நான் என்னென்னா ரெட் கலரில் ஒரு பெக் வந்து இந்த துணிக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் இந்த ஒரே ஒரு துணி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால ஐ யூஸ் ரெட் கலர் பெக் டு திஸ் பீஸ் ஆஃப் க்ளோதிங். டு திஸ் பீஸ் ஆஃப் க்ளோதிங் ஐ யூஸ் ரெட் கலர் பெக் டு திஸ் பீஸ் ஆஃப் க்ளோதிங் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து லாண்ட்ரி ரிலேட்டடாக நம்ம வந்து நிறைய வொக்காபுலரிஸ் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து எந்த வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நியூ வேர்ட் அப்படின்றத வந்து எனக்கு காமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். And if you are new to my channel, don't forget to subscribe to my channel. Thanks for clicking this video. I'll soon meet you with another interesting session. Until then, bye.